பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 31 முதல் 34 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 31வது அதிகாரத்திலே மோசேக்கு பின் யோசுவா தலைவனாகுதலை இங்கே நாம் காண முடியும். இதோ மோசே இஸ்ரவேலரை பார்த்து, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி, இதோ கடைசி நாட்களில் நடக்குதான காரியங்களை குறித்து யோசுவா தெரிவிக்கிறார். பின்பர் அங்கே மோசே தெரிவிக்கிறார். மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேல் எல்லோரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவருடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய் என்று சொல்லி, கர்த்தர்தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று தைரியப்படுத்துகிற காரியத்தை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை வாசித்து காண்பிக்கிறார். அதே வேளையிலே இஸ்ரவேலுடைய சீர்கெட்ட நடவடிக்கைகளை முன்பதாகவே அவர் தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறதை குறித்து, எச்சரிப்பாக அறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாம் ஆண்டோடைய வசனத்தை தியானிக்கிற நம்ம இந்த பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் இதை தவறிவிடுவார்கள் என்று சொல்லி மோசே முன்னறிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். நாமும் கூட நமது இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திலே பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ளும்படி உன்னை தேவன் தாமே வசனத்தினால் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து 32வது அதிகாரத்திலே மோசேயின் பாடல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் மட்டுமே இஸ்ரவேலர் நிலைத்து வாழ்வார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காகவே திட்டமிட்டு பாடலாக பாடப்பட்டது. தேவன் மட்டுமே அவர்களை வழிநடத்தி காக்கிறவர். ஆனால் இதை உணராமல் இஸ்ரவேலர் செய்ததோ அக்கிரமும் முட்டாள்தனமே. இந்த பாடல் இஸ்ரவேலருக்கு ஒரு கடுமையான எச்சரிப்பு விடுவிக்கிறது. எதிர்காலத்தில் இஸ்ரவேலர் உண்மையற்று கலகம் செய்து கொண்டும் விசுவாச மறுதளிப்பு செய்து கொண்டும் இருப்பார்களானால் அவர்கள் மீது தேவனுடைய கடுமையான நியாய தீர்ப்பு வரும் என்பதை ஆண்டவர் எச்சரிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 33வது அதிகாரத்திலே மோசே இஸ்ரவேல் சந்ததியாரை ஆசீர்வதிப்பதை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணமடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த காரியத்தை குறித்து இந்த 33வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள் என்பதை மோசே சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். மோசையின் மூலமாக ஒரு நியாயப்பிரமாணம் வந்தது. அது யாக்கோபின் சபைக்கு சுதந்திரமாயிற்று. ஆண்டவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். யாக்கோபு அவர் ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம். ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் சத்தியத்தில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் எல்லா பொல்லாத வேலைகளையும் விட்டு விலகி ஆண்டவரை பின்பற்றுவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த 33வது அதிகாரத்திலே ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றாவது தானியமும் திராட்சரசமுள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு முன்பாக இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உரியது. கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவ்வாறவே ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 34வது அதிகாரத்திலே மோசே இறுதி காரியங்களை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தங்கள் வாழ்நாள் முழுவதும்
தேவனோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்தவர்கள் மரணத்துக்கு பயப்படுவதில்லை. தேவன் மீதுள்ள நம்பிக்கையால் அவர்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மரணத்தை எதிர்பார்க்க முடியும். மோசையைப் போல அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஒரு தூர காட்சி மட்டுமே கிடைத்தது. மரணத்துக்கு பின்னர் மாத்திரமே அவர்கள் தேவன் கட்டி எழுப்பிய அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மோசையைப் போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை. உன்ன தேவன் தாமே மோசையினுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு எச்சரிப்பாக, மோசையின் வாழ்க்கையை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தந்திருக்கிறார். அந்த வசனங்களை நாம் பற்றிக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.